ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர்ஸ் ஆன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்டோபர் 1 பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரியில் நான் எடுத்த ட்ரேட்ஸ் தான். கரெக்டாக நான் இந்த கேண்டிலில் வந்து என்ட்ரானேன். இந்த கேண்டிலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்டமணியில் இருக்கிற 53,100 வந்து அரௌண்டு ஒரு 114, அதாவது 114 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா இந்த கேண்டிலில் நல்லாவே குறைஞ்சிச்சு, 88 வரையும் போச்சு. நான் இன்னொரு லாட் ஆவரேஜ் பண்ணுறதுக்குள்ளார டக்குன்னிட்டு அது மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த கேண்டில்லே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு அரௌண்ட் ஒரு 350 சம்திங் வந்துச்சு. ஒரு 300 ப்ராஃபிட் வந்ததால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சர்வீஸ் சார்ஜ் 50 ரூபாயில் போச்சுன்னா இந்த இதில் வந்துடும். இப்போ என்னோடய தாட் படி இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளார 52,600 வரையும் வரும் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டாக அந்த ரிஜெக்ஷனில் நான் பிளான் பண்ணேன், பட்டு அதே பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியல ஃபியரில். ஏன்னா வந்து நான் இப்போ வீக்லி 1 or 2 ட்ரேட்ஸ் தான் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நான் எனக்கு கம்மி ப்ராஃபிட் வந்தாலே போதும் அப்படின்ட்டு அந்த நினப்பில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கல. நிஃப்டிலையும் கரெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க, பேங்க் நிஃப்டிலையும் அதே டைமில் ரிஜெக்ட் ஆனாங்க. அந்த ரிஜெக்ஷனை வச்சு நான் ட்ரேட் எடுத்தேன். இப்போ திரும்பி ஒரு ரீட்ரேஸ் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது இங்கே வரையும் வருதா இல்லை இந்த இடத்துல ரீட்ரேஸ் முடிஞ்சிருமா அப்படின்ட்டு தெரியல. பேங்க் நிஃப்டியில் இன்னொரு 500 பாயிண்ட் விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிஃப்டியில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பை ஃப்ரெண்ட்ஸ்.